ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே. ஸோ நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அம்மாவும் தங்கச்சியும் தான் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேயும் கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு அண்ட் வறுவல் பண்ணலான் இருக்கோம். சொன்னதையுமே என் பொண்ணு வந்துட்டு வெங்காயத்தை எடுத்துக்கு உளிக்க ஆரம்பித்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக உளிச்சிட்ருக்கான்னு. மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தொளிச்சு வச்சாச்சு. அடுத்து சின்ன மிளகா, வரமிளகா எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு மிளகுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய் வந்துட்டு கருக விடாமல் வறுக்கணும். கருக விட்டுறக்கூடாது, நல்லா வறுத்துக்கோங்க. மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு மிளகுக்கு தேவையான கொத்தமல்லி, அதே மாதிரி கருக விடாமல் வறுத்துக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு குழம்போட டேஸ்ட் போயிடும். நல்லா வறுத்துக்கோங்க. கொத்தமல்லி வறுபட்டுருச்சு. அடுத்து சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கணும். கொத்தமல்லி சீரகம் 2 வறுபட்டுருச்சு. அந்த மிளகையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க. அம்மா வேறு பின்னாடி மீனை காக்கா தூக்கிட்டு போய் வெளியே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக இருந்தால் போதும், ஜாஸ்தியாக இருக்கணும்னு இல்லை. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வணங்கிருச்சு. அந்த டைமில் அப்பா போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்க மீனை வாங்கலாம். மீன் சாப்பிட்டே ஒரு 2 months மேலே இருக்கும். பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது. பைக்குள்ளேருந்து மீன் வரமாட்டேங்குது. நம்ம எப்படா வயிற்றுக்குள்ளே போகும்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம இவ்வளோ வேலை பண்ணிட்டோம். என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா இப்போ தான் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. திரும்ப சொன்னால் நான் திரும்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா எப்போவுமே ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுவாங்க. ஸோ மிளகு ஆட்டுக்கல் ஆட்டிகிட்ருக்காங்க. ஆட்டுக்கல் ஆட்டினா தான் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மீன் குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அம்மா மிளகு ஆட்டி முடிச்சிட்டாங்க. தோண்டி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் மிக்சியில் ஆட்டுறதை விட ஆட்டாங்கல்ல ஆட்டி பண்ணிங்கன்னா இன்னுமே எந்த குழம்பாக இருந்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா இன்னும் காணமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்பா மீன் கழுவிட்டு இருந்தார். எல்லாம் வந்துட்டானுங்க. பாருங்கள், வாழை மரத்தில், மதில் மேலே எல்லாம் காக்காஸ் தான். அப்பா மீனை கழுவி கொடுத்துட்டாரு. நம்ம மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணி மீனில் தடவி காய வைப்போம். முதல்ல மீன் மசாலா பொடி போட்டுக்கோங்க. நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். மொத்தம் 4 கிலோ மீன். 2 பாக்கெட் இருந்தால் போதும். மசாலா அரைச்சும் பண்ணுவாங்க. இந்த டைம் மீன் மசாலாவே போட்டு பண்ணலான்ட்டு மசாலா அரைக்கல.
மசாலா அரைச்சி நான் நெக்ஸ்ட்டு வீலாகில் போடுறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி கட்டியாக சேர்ந்துடக்கூடாது. பாப்பு வேறு பசியாயிருச்சு, அம்மா அம்மாங்கிறா. இருட தங்கம், மீன் காய வச்சதும் பொரிச்சு சாப்பிட்லாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அப்புறம் உங்களுக்கு மீன்லேயே ஒட்டாது. அளவாக தண்ணி ஊற்றி கரெக்டான பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மீன் கழுவி அப்பா கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம வந்து மீன் மசாலா தடவி வைக்கலாம். இந்த பதம் கரெக்டாக இருக்குது. நம்ம எல்லா மீனையும் எடுத்து தடவி வச்சிடலாம். பார்க்குறக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இந்த மீன் பேர் வந்துட்டு பாறை மீன். இதில் வந்து முள் ஜாஸ்தியாக இருக்காது. ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறக்கு நீங்கள் பாறை மீனுன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா முள் ஜாஸ்தியாக இருக்காது. நாங்கள் எப்போவுமே இதே தான் எடுப்போம். அவ்வளோதான். எல்லா மீனுக்கும் நம்ம மசாலா தடவி வெயிலில் காய வச்சிடலாம். வெயில் இன்றைக்கி நல்லா அடிக்குது. ஸோ சீக்கிரமாக காஞ்சா பரவாயில்ல. தங்கச்சியும் பாப்பாவும் மீனை பார்த்துக்குறாங்க காக்காட்டிருந்து. நம்ம மீன் காயறதுக்குள்ளே மீன் குழம்புக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு புளி நிறையா எடுத்து ஊற வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஸோ புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து புளி தான் மேட்ரு. ஸோ புளி வந்து ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு உரப்பாக இருக்கும். புளி தண்ணி ரெடி பண்ணியாச்சு. மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இனி குழம்பு தாளிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, குழம்பு தாளிக்க தேவையான வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. என் தங்கச்சிக்கு வேறு கொலைப்பசி ஆயிடுச்சு. பின்னாடி ஏன்னு கிடக்குறா. நாங்கள் இப்போ தான் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே அவங்களுக்கெல்லாம் பசி ஆகி போச்சு. அவ்வளோதான். தாளித்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண குழம்ப கொதிக்க வைக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மீனை போடணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீனை போடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. உங்களுக்கு அந்த பச்சை வாசம்லாம் போயிடணும். அதுக்கப்புறம் தான் போடணும். மீனை போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். மீன் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். அப்படியே மீன் குழம்பு பார்த்தாலே அப்படியே எச்சி ஊறுது. அம்மா டேஸ்ட் பார்க்குறாங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. மீன் வெந்ததுக்கு எப்படி பதம் பார்க்கணுன்னா, மைஹோதி இருக்குல்ல, அது வந்து நீங்கள் மைஹோதி உள்ளே விடும்போது அப்படியே கீழே இறங்கணும்.
அதுதான் மீன் எடுக்கிறதுக்கு ஒரு பதம். பார்த்திங்கன்னா மீனுக்குள்ளே அப்படியே மைகோதி இறங்குது. அவ்வளோதான், மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மீன் குழம்பு தயார். மீன் வந்துட்டு ஒரு சைடு காஞ்சிருச்சு. ஸோ அம்மா திருப்பி வச்சாங்க, இன்னொரு சைடு காயிருக்கு. நல்லா காயிட்டோம். மீன் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மீன் பொரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகலாம். அம்மா எண்ணெய் ஊற்றி ரெடியாக காய வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போனதும் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீனை கருக விட்டுறாதீங்க. நல்லா பொரிட்டோம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு வேக வச்சுக்கோங்க. மீன் பொரியிறத பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே பசி கபகபகபன்னு ஆகுது. எப்போவுமே நீங்கள் மீனை பொரிச்சு எடுத்ததும் தோசைக்கல்லில் வந்து லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா அது அப்படியே ட்ரை ஆயிரும். எண்ணெய் அவ்வளோவா உங்களுக்கு இருக்காது. ஸோ நாங்கள் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவோம். மீன் பொரிஞ்சதும் தோசைக்கல்லில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே சூடு பண்ணுங்கள். எண்ணெய் கோர்த்துருந்தா கூட அப்படியே வந்து ட்ரை ஆயிரும் அந்த சூட்லேயே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட மீன் வறுவல் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.